வணக்கம் நண்பர்களே, லைனிங் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து போடுற வீடியோ வந்து ஒன்று வந்து சேரும். ஃபஸ்ட்டு வந்து கைத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணிப்போம். 3/4 இன்ச்சு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா பீஸும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணுறோம். கிராஸ் பீஸ் தான், ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணுறோம். பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் வந்து கிராஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே வந்து லேஸ் வைக்க போகிறோம், அதில் வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிப்போம். பீஸ் வந்து 3/4 இன்ச்சு இருக்குது. அதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிப்போம். மிச்சம் வந்து 1/2 இன்ச்சு இருக்கும். அப்புறமே தைக்கல அது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிப்போம். எப்போவுமே வந்து அந்த ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, ஷர்ட்டு பேண்ட் எது தைச்சாலும் சரி, நீங்கள் வந்து ஜாயிண்ட் நிறையா கொடுக்காதீங்க. ஜாயிண்ட் கொடுத்தாலே வந்து ஃபினிஷிங் போயிடும். அதில் வந்து ஜாயிண்ட் எதுவும் கொடுக்காதீங்க. எதுவுமே வந்து ஜாயிண்ட் கொடுக்காமல் தைக்க பாருங்கள். இப்போ வந்து கச்சோலிப்பட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டு பெட்டு கொடுத்துங்க. அப்புறமேட்டு பாடி பீஸ் கொடுத்து அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸ் வைங்க. ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஆப்போசிட் வந்து மாறக்கூடாது. எவ்வளோ பொறுமையாக போகிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக புரியும். நான் தைக்கிறேன்னு பாருங்கள். பொறுமையாக பார்த்து ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்குங்க. எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாகவும் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து தைக்கக்குள்ளே வந்து ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷேப் வந்து மாறக்கூடாது. இது வந்து 4.5க்கு 4 இருக்குது ஷேப்பு. கச்சோலிப்பட்டை லென்த்து வந்து 11 வச்சுருக்கோம். மீதி எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி அப்புறமேட்டுக்கு வந்து தைச்சிட்டு பிறகு கழிச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து பேக் அளவு 17க்கு 19 வச்சுருக்கோம். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டெலாம் நம்ம அளக்க மாட்டோம். எப்பவுமே பேக் மட்டும்தான் அளந்து கட் பண்ணுவோம். கட்டிங் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. பேக் மட்டும்தான் நம்ம அளப்போம். பேக் வந்து 17க்கு 17லேருந்து 2 இன்ச்சு வச்சுட்டு 19 வச்சுருக்கோம். அது பார்த்துக்குங்க. இந்த கச்சோலிப்பட்டு லென்த் வந்து 4.5க்கு 4 வச்சுருக்கோம். லென்த் வந்து 9 10 இருக்குது. ஃப்ரண்ட் லென்த் வந்து 12 வச்சுருக்கோம். பேக் லென்த் வந்து 13 வச்சுருக்கோம். அதை பார்த்துக்குங்க. 13னா 13க்கு எக்ஸ்ட்ரா வந்து 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைப்போம். அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதெல்லாம் கட்டிங் வீடியோவில் ஆல்ரெடி போட்டேன். அது போய் பாருங்கள். ஒரு வீடியோவில் ஒழுங்காக சொல்லலாம், இன்னொரு வீடியோ வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். அளவு எடுத்து ஒன்று ஒன்றா பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன். போய் பாருங்கள். இப்போ வந்து ஸ்லீவ் தைச்சிக்கலாம். ஃபஸ்ட் நேச்சு போட்டிருப்போம். அந்த நேச்சு கரெக்டாக மடிச்சிக்கங்க. இது கரை பீஸ் இருந்தாலும் வந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். நம்ம இருக்கட்டும்ன்ட்டு அந்த அங்கங்கே நேச் போட்டுருவோம். அந்த நேச்சை வந்து ஃபாலோ பண்ணிப்போம். அந்த கரைக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து பார்டர் பீஸ் மாதிரி லைட்டாக இருக்கும். அதை மடிச்சுப்போம். மடிச்சுட்டு இதை வந்து வச்சு தைச்சிப்போம். இதுவும் ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஆப்போசிட் மிஸ் ஆகக்கூடாது. உள்ள வெளியே வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. நல்லா பாருங்கள். நான் வந்து சொல்கிறத விட நீங்கள் எவ்வளோ பொறுமையாக பார்க்குறீங்களோ அவ்வளோ வந்து வேலை கற்றுக்கலாம். பார்த்து தான் ஒரு வேலையை வந்து கற்றுக்க முடியும். சொன்னால் வந்து அவ்வளோ புரியாது. நீங்கள் வந்து எவ்வளோ உன்னிப்பாக நான் என்ன பண்ணுறேன்னு பொறுமையாக பாருங்கள். ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நான் பேசுகிறத விட நான் என்ன தைக்கிறேன்னா என்ன வேலை செய்கிறேன்னா அதை பாருங்கள். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வேலை கற்றுக்கலாம். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரத்துக்கு பார்க்குறேன் நான்.
நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுப்போம். ரெண்டு ஸ்லீவ் ஒன்றா வச்சு அழகாக கட் பண்ணிப்போம். ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆப்போசிட் வந்து மாறக்கூடாது. ஸ்லீவும் சரி, கச்சேலிப்பட்ட ஃப்ரண்ட் அது வந்து ஆப்போசிட் மாறக்கூடாது. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. லெவலாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி செக் பண்ணிங்க. அதனால் டவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து கமெண்டில் கேளுங்க. ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம். பேக் எப்பவுமே வந்து நெக்கு கழிக்க மாட்டோம். அது பார்த்துங்க. அப்புறம் தச்சுட்டு பிறகு தான் கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து நேச் போட்டிருப்போம். அந்த நேச் போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கு நேராக கீறிப்போம். காரை பீஸ் தான் எது இருந்தாலும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் நம்ம. அது இருக்கட்டும். நீங்கள் அதுக்கு நேராக நல்லா ஸ்ட்ரைட்டாக கீறிக்குங்க. கீறிக்கின்னு காரை பீஸ் அழகாக மடித்து காரை பீஸ் வந்து அப்படியே வச்சு தச்சிடலாம். ஃபஸ்ட்டு கீழே தைச்சிட்டு அப்படியே சுற்றி தைச்சிட்டு வரலாம். மேலே வந்து 1 இன்ச்சு தையல் போட்டுப்போம். அந்த பார்டருக்கு நேராக அப்போ தான் ஸ்டிப்பாக பிடிக்கும் கரெக்டாக. அதில் வந்து 1 இன்ச் தையல் போட்டோம். இப்போ வந்து சுற்றி தைச்சிட்டு வரோம். உங்களுக்கு எதனா கஷ்டமாக இருந்தால் குண்டூசி குத்திட்டு அப்புறமேட்டு தைங்க. நான் வந்து அப்படியே தைக்கிறேன். நான் சுற்றி குண்டூசி குத்திட்டு கூட நீங்கள் பொறுமையாக தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ளவுஸ் வந்து தைச்சி பழகுங்க. அப்புறமேட்டு தைச்சி பழகிட்டு அப்புறமேட்டு வந்து கஸ்டமர் ப்ளவுஸை வந்து வாங்கி தைங்க. உங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது, அடுத்தவங்களுக்கும் தைச்சி கொடுக்கலாம் அப்படின்னக்குள்ளே நீங்கள் வந்து தைச்சி கொடுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் இப்போ தான் கழிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். நீங்களும் அதில் விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து கழிச்சிடலாம். ஒன்றும் வந்து பொறுமையாக தைப்போம். வந்து ஒன்றும் வந்து அவசரமாக தைக்க தேவையில்லை. அதில் வந்து பொறுமையாக தைங்க. அதுதான் இப்போ பொறுமையாக கட் பண்ணலான்னு பொறுமையாக உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ரெகுலராக தைக்கிறதும் இப்படி தான் தைப்பேன். எனக்கு எவ்வளோ அவசரம் அர்ஜென்ட் ஜாக்கெட் இருந்தாலும் அப்படி தான் தைப்பேன். அரை மணி நேரத்தில் ப்ளவுஸ் முடிச்சிருவோம் நம்ம ஸ்டிச்சிங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வந்து அரை மணி நேரத்தில் முடிச்சிருவோம். அதில் வந்து பொறுமையாக தைங்க. ஒன்றும் அவசியம் இல்லை. 1 மணி நேரம் கூட ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம். ஒன்றும் வந்து பொறுமையாக தைப்போம். எவ்வளோ பொறுமையாக தைக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு நல்லது. யோசிச்சு வச்சு பொறுமையாக கூட தைக்கலாம். நானும் வந்து ஃபஸ்ட்லாம் பேண்ட்டு தைக்கல. ஒரு 4 கிலோவும் கூட ஒரு பேண்ட்டு தைச்சிருக்கேன் பொறுமையாக. அப்போ தான் இப்போ ஸ்டார்டிங் வேலை கற்றுக்குள்ள. இப்போல்லாம் வந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஒரு பேண்ட்டு ஃபினிஷிங் பண்ணிவிடுவேன் நான். அதே போல் வந்து நீங்களும் வந்து பொறுமையாக வந்து தைக்க கற்றுக்குங்க. அவசரப்படாதீங்க. எந்த வேலையும் வந்து அவசரப்படாதீங்க. பொறுமையாக உன்னிப்பாக பார்த்து பொறுமையாக ஈஸியாக கற்றுக்குங்க. எந்த வேலையுமே வந்து அவசரப்படாதீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் வைக்கிறோம். ஃப்ரண்ட்டு வந்து நெக்கு ரவுண்ட் கட் பண்ணல பாருங்கள். லைனிங் மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறோம். நம்மளது வந்து லைனிங் வந்து பக்காவாக கட்டிங் பண்ணியிருப்போம். இது வந்து 3 ப்ளவுஸ் ஒன்றா கட் பண்ண ப்ளவுஸ் தான் இது ஒன்று. ஒரு ப்ளவுஸ் லைவில் போட்டால் இன்னொரு ப்ளவுஸ் இது போட்டிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு பேசணுன்றதால பொறுமையாக வந்து கொடுத்துட்ருக்கேன். அதால் வந்து பொறுமையாக வந்து பார்த்து கற்றுங்க. இது வந்து நெக்கு கட் பண்ணல. ஃப்ரண்ட்டும் தைச்சிட்டு பிறகு வந்து கட் பண்ணிக்கலாம்.
அந்த ரவுண்ட் கட் பண்ணிட்டோம். லைனிங் மட்டும் வந்து ஒரு நூல் கூட கட் பண்ணக்கூடாது. பாடி பீஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிடுவோம். எதுவுமே எக்ஸ்ட்ரா விட தேவையில்ல, அது பார்த்து கட் பண்ணிக்க. ஒரு டாட் போட்டுக்கலாம். டாட் வந்து மூணு டாட்டுக்கு நேச் போட்டிருப்போம். ஆல்ரெடி கட்டிங் வீடியோவில் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே லெவலில் தான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். மூணு டாட் போட்டுக்கணும். இப்போ ஒன்று வந்து 3 டாட் கரெக்டாக போட்டுப்போம். நேச் இருக்கும், அந்த வந்து நேச் போட்டு வச்சுருப்போம். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதனா வீடியோ வந்து இந்த மாதிரி போடுங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன், பாருங்கள். அந்த இதுவும் 3 டாட் போட்டாச்சு. இப்போ வந்து கச்சாலி பட்டை வந்து அட்டாச் பண்ணிப்போம். ½ இன்ச்சு பிடிச்சிங்க. அந்த இது வந்து கீழே டாட்டை வந்து மடிச்சு விட்டுக்குங்க. ஒரு பக்கமாக 2 இன்ச்சு டாட் போட்டிருப்போம்ல, அது வந்து கீழே மடிச்சு விட்டுக்குங்க. 3 நேச் போட்டுக்கலாம், 3-4 நேச் கூட போட்டுக்கலாம். நேச் போடாமல் அப்படியே மடிக்காதீங்க, ஷேப் வந்து நல்லா இருக்காது கச்சாலி பட்டை. அதில் நேச் போட்டுங்க. நீங்கள் வந்து சட்டை ஷோல்டர் தைக்கிற மாதிரி இது மடித்து திருப்புறதா இருந்தால் கூட உள்ளே நேச் போட்டு திருப்புங்க. ஃபஸ்ட்டு எட்ஜ் தையல் போட்டுங்க, அப்புறம் ஒரு பாயிண்ட் போட்டுங்க. நம்ம ஃபினிஷிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தங்க சொல்கிறதால ஃபினிஷிங் நான் மாற்ற மாட்டேன். நம்மளது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். மேலே வந்து பாயிண்ட் போட்டுக்கணும், டபுள் தையல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸில் கைக்கிறோம் பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸில் கைச்சிப்போம். ஃப்ரண்ட்டு எக்ஸ்ட்ரா விட்டு அப்புறமேட்டு கைக்க தேவையில்லை. ஃப்ரண்ட்லாம் பக்காவாக இருக்கும். கச்சாலி மட்டும்தான் கைக்கணும் நம்ம. இப்போ வந்து கொக்கி பாட்டி வந்து ரெடி பண்ணிப்போம். ஒரு 2 இன்ச் எடுத்துக்கின்னு அப்படியே தைக்கலாம். பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க தலைவரே. கொக்கி பாட்டி வந்து மடிச்சுக்குங்க.
இப்போ ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம். புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து பொறுமையாக பாருங்கள். நான் என்னென்ன தைக்கிறேன்னா ஒன்று ஒன்றா பார்ட்ஸாக கூட ஸ்டாப் பண்ணி பார்த்து பொறுமையாக தைச்சி கற்றுக்குங்க. ஒரு பாட்டாக வந்து தைங்க. ஒரு பாட்டாக வந்து என்ன தைக்கிறேன்னா அதை பார்த்து தைச்சிட்டு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தைங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து அப்புறமேட்டு கூட தைக்க வேணாம். ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தைக்கிறேன்னா அது ஒன்று ஒன்றா பாருங்கள். ஸ்லீவ் தைக்கிறேன்னா ஸ்லீவ் பாருங்கள். கச்சோலி பட்டு மட்டும் பார்த்துட்டு தைங்க. அப்புறம் கொக்கி பட்டு ரெடி பண்ணால் அந்த கொக்கி பட்டி பார்த்து தைங்க. அப்புறம் மட்டுக்கு ஐப்பட்டி பார்த்து தைங்க. ஒன்று ஒன்றா ஒரு பாட்டாக தைச்சிங்கன்னா ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸ்டாப் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணுங்கள். ஈஸியாக புரியும். அதே போல் கட்டிங்கும் சரி என்னென்ன பண்ணுறேன்னு ஒன்று ஒன்றா ஸ்டாப் பண்ணி பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க. ஷோல்டர் எப்பவுமே 1/2 இன்ச் விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச் வந்து பிடிச்சிப்போம். இப்போ வந்து சைடில் எதனா எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் லைட்டாக கழிச்சுப்போம். ஸ்லீவ் நம்ம எப்பவுமே நம்ம கட்டிங் வந்து பக்காவாக இருக்கும். எதனா வந்து ஒரு நூல் தான் கைக்கு வேண்டியது வரும். இது மட்டும் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துங்க. கரெக்டாக இருக்குது. ஒரு பக்கம் மட்டும் தான் லைட்டாக நூல் வந்து இப்போ வந்து கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து மற்றவங்களாம் வந்து நம்ம குறை சொல்ல தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம நடந்து போகக்குள்ளே 1000 முள் இருக்கும். எல்லா முள்ளையும் வந்து நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. முள் காலில் பொத்தா கூட எடுத்து போட்டு போகிற மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம என்ன வேலையோ நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம். பாருங்கள், கைட் பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிப்போம். கழுத்து பீஸ் வந்து ஒரே மாதிரியே தைங்க. மேலே கீரிக்கின்னு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுப்போம். மேலே எஜ்ஜி தையல் போட்டு அப்புறமேட்டு ஒரு பாயிண்ட் அவுட் போட்டுக்கலாம். பாயிண்ட் அவுட் போட்டு லேஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். லேஸ் வந்து ஷார்ட் வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஆனால் வேணாம். ஏன்னா ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி லேஸ் போட்டேன் நான். அதெல்லாம் சும்மா வந்து அதையே போடக்கூடாதுன்னு தான் வந்து இது லேஸ் வச்சு அப்படியே போட்டுருவேன் வீடியோ. ஒரே வீடியோவில் லேஸ் வச்சுருவேன் நான். சும்மா பாட்டாக காமிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பல. அதெல்லாம் வந்து ஃபுல் வீடியோ தான். நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்கும். ஷார்ட் வீடியோ கூட நிறைய வீடியோ வந்து ஃபுல் வீடியோ தான் இருக்கும். ஒரு சுடிதார் பேண்ட்டு கட் பண்ணாலும் சரி, சுடிதாரே கட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு லைவாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபுல்லாகவே போட்டுருவேன் நான். நிறைய வீடியோ வந்து பாட்டாக வந்து போட மாட்டேன் நான். உங்களுக்கு பாட்டாக எதனா டவுட்னா சொல்லுங்கள். அந்த பாட் மட்டும் உங்களுக்கு தனியாக போட்டு விட்றேன் நான்.
பாருங்கள் கட்டிங் கரெக்டாக இருக்குது. நான் எதுவும் கழிக்கல, லைட்டாக ஒரு நூல் கழிச்சேன், அவ்வளோதான். ஒரு பக்கம் தான் அதை கழிச்சுப்பேன், இன்னொரு பக்கம் கழிச்சிட மாட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்து மட்டும் பக்காவாக வரும். அதுக்காக பாருங்கள், ஆஃப் பண்ணிச்சுன்னா ஆஃப் பண்ணிச்சு கரெக்டாக பிடிக்கணும். ஏன்னா வந்து ஆஃப் பண்ணிச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருப்போம், அந்த ஆஃப் பண்ணிச்சு கரெக்டாக பிடிங்க. கம்மியாக பண்ணால் வந்து கையாக இருக்காங்க வந்துடும், எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சு. அதில் வந்து ஆஃப் இன்ச் கரெக்டாக பிடிச்சிங்க. நம்ம பாடி பீஸ்லேயும் ஆஃப் இன்ச் இருக்கும், ஸ்லீவ்லேயும் ஆஃப் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அதில் அந்த ஆஃப் இன்ச்சு ஒரே மாதிரி ஆஃப் இன்ச்சு பிடிங்க. அப்போ தான் வந்து ஓவர்லாக் போகிறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4 இன்ச்சு தைச்சிங்கன்னா வந்து ஒருத்தர் ஒரே ஒரு நூல் தான் அட்டாச் பண்ணுறாங்க. ஓவர்லாக் போடுறது மட்டுமே எடுத்துகிட்டு வராங்க. நிறைய பேர் வந்து வீட்டில் தைக்கிறாங்களே அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து ஓவர்லாக் போடுறது எடுத்துகிட்டு வராங்க. அவங்களாம் பார்த்தா ஒரு நாள் நூல் தான் பிடிச்சிருப்பாங்க. அவங்களாம் சொல்லி தான் அனுப்புகிறேன் நான். நம்ம வீடியோ பார்த்தா நிறைய பேர் தைச்சி கடைக்கு எடுத்துகிட்டு வராங்க. வந்தாலும் வந்து ஓவர்லாக் போடுறது எடுத்துகிட்டு வராங்க. லைனிங் ப்ளவுஸு அவங்க எல்லாம் வந்து 4 இன்ச் தான் பிடிக்கிறாங்க. அப்போ வந்து ஓவர்லாக் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், ஓவர்லாக் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டு அப்படியே சைடு ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். இப்போ தான் வந்து சைடே தைப்போம். ஆனால் நம்மக்கிட்ட தூரம் ஃபுல்லாக தைச்சிட்டு தான் வந்து ஓவர்லாக் போடுறாங்க. ஏன்னா அதோட ஃபைனல் அவங்களுக்கு. அதால் வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லாதால போட்டு வராங்க, அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஃபாலோ ஜாட் வச்சிட்டோம். அக்கலான வந்து 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம், அந்த 1 இன்ச்சு மட்டும்தான் பிடிக்கணும். நம்ம இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு அளவுலாம் எடுக்கலை, அதெல்லாம் இடுப்பு அளவே வச்சு செக் பண்ணி காமிச்சிட பாருங்கள். நம்ம மேக்ஸிமம் வந்து அளவு ப்ளவுஸ் தான் வச்சு தைப்போம். ஏதோ 1 2 தான் வந்து அளவு எடுத்து தைப்போம். நம்ம பேக் டாட்டு சென்டரு ஒரு சைடும் சென்டரும் பிடிச்சி ஒரு டாட் போட்டுங்க. அது இந்தாண்டி வந்து அதே போல் சென்டர் சைடு வச்சு ஒரு டாட் போட்டுங்க. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு நூல் இந்தாண்டு பிடிச்சிப்போம். பிடிச்சிட்டு வந்து 3 தையல் போட்டுருவோம். ஃபஸ்ட்டாக ஒரு தையல் போட்டோம், இன்னொரு தையல் போடுறோம், இன்னொரு தையலும் போட்டுப்போம். இப்போ அந்தாண்டு ஒரு தையல் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்தாண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோம், இன்னொரு 2வது தையல் போடுறோம். டைட் பிடிக்கிறோம், ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்குன்றதால. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு பார்ப்போம். அந்த கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் 3வது தையல் போட்டுப்போம். ஓகே நண்பர்களே, ப்ளவுஸ் முடிய போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ என்னால் அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன். லேஸ் வந்து வச்சுக்கலாம், சில்வி லேஸ் அப்பயே வந்து வச்சு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நெக்கு லேஸ் சொல்கிறீங்களா, இது வந்து ஷார்ட் வீடியோ போடலன்ட்டு. அதால் வந்து ஏன்னா ஆல்ரெடி ஒரு லேஸ் வீடியோ ஷார்ட் வீடியோ போட்டேன். திருப்பி ஷார்ட் வீடியோ வந்து லேஸ் வைக்கிறதே போட தேவையில்லைன்ட்டு உங்களுக்கு லேஸ் வச்சிட்றேன். இதில் ஃபஸ்ட்டு லேஸ் கரெக்டாக வச்சுங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் லைட்டாக வந்து பாடி மட்டும் கீழ் பீஸ் இழுத்துங்க. பாடி பீஸு ஜாக்கெட் பீஸ் இழுத்துன்னு இதை வந்து குளிர் கொடுத்து தைக்கணும். ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் வரக்குள்ள மட்டும், மிச்சப்படி நார்மலாக தைச்சிங்க. அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக திரும்பும். லைட்டாக வந்து இழுக்காம பாடி பீஸ் கீழே இருக்கிற பீஸ் மட்டும் இழுத்துங்க. லேஸ் பீஸ் வந்து இழுக்க தேவையில்லை. லேஸ் வந்து குளிர் குத்துன்னு வரணும் அந்த ஷேப்பில் மட்டும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும். இதில் வந்து ஒரு பக்கமாக லூஸ் குத்தமாக ஈத்துன்னு போகிற மாதிரி இருக்கும் கழுத்து, அது பார்த்துங்க. ஓகே நண்பர்களே, ப்ளவுஸ் முடிச்சாச்சு பாருங்கள். என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஒரு உதவின்னு தான் செஞ்சிட்ருக்கேன் நான். என்னால் முடிஞ்சது உங்களுக்கு வந்து சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன், அவ்வளோதான்.
ஓகே பாய் நண்பர்களே.